தமிழகத்தையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி, கருணாபுரம் கள்ளச்சாராய மரணங்கள். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கணும். ஏறக்குறைய 133 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் ஒரு சிலரது நிலைமை கவலைக்கிடமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இந்த விஷ சாராயம் குடிச்ச உடனே 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த உயிரிழந்த அந்த துக்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக மற்றவங்க எல்லாம் ஒன்று கூடி அந்த இடத்துல கள்ளச்சாராயமும் குடிச்சிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் அந்த 2 பேரோட உயிரிழப்புக்கு கள்ளச்சாராயம் காரணம் அல்ல, வாந்தி மயக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்க எல்லாம் இது ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு அது அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்கிறாங்க. இந்த கள்ளச்சாராயம் குடிச்ச உடனே கண் பார்வை ஒரு சிலருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ரத்த வாந்தியும் எடுத்திருக்காங்க. இதுதான் ஆரம்ப கட்டமாக அங்கே பார்க்கப்படுது. மெத்தனால் இது தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு விதமான ஒரு விஷம். இந்த விஷ சாராயம் அங்கே எப்படி வந்துச்சு, இந்த மெத்தனால் எப்படி அந்த சாராயத்தில் கலக்கப்பட்டுச்சு, எவ்வாறு பாக்கெட் சாராயம் விற்பனை செய்யப்பட்டது, போலீசார் வருவாய்த்துறையினர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்துட்டு வருது. பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்கே அடிக்கடி இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும், நாங்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னா போலீசார் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஆனால் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் இப்போ முதல்வர் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. அப்பவே எடுத்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்க வாய்ப்பில்லைன்றது மக்களுடைய வேதனையா இருக்கு. மதுவிலக்கு போலீசார், எஸ்பி, கலெக்டர் இவங்கெல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறாங்க, பணியிட மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. இது போதாது, கள்ளக்குறிச்சி நகர பகுதியிலே இது நடந்துட்டு இருக்கு. இப்படி உயர் அதிகாரிகளை பணியிடம் நீக்கம் செஞ்சா மட்டும் போதுமா? இப்படி பணியிடை நீக்கம் செஞ்சுட்டுனா இந்த விஷயம் இதோட அடங்கிடுமா அப்படின்ற கேள்வியா இருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், மரக்காணம், செங்கல்பட்டு பகுதியில் இதே போல கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டது. 23க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க. ஆளும் கட்சி சேர்ந்த சிலருக்கும் கள்ளச்சாராய விற்பனையில் தொடர்பு இருந்ததாக கூறப்பட்டுச்சு. அப்போ முதல்வர், மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு வாரமும் கள்ளச்சாராயம் குறித்த ஆய்வுகளை நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. பொதுமக்கள், மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் சொல்லியிருந்தாங்க. கவனக்குறைவாக இருக்கும் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருந்தாங்க. கள்ளச்சாராயம் குறித்து பொதுமக்கள் 105881 ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிவிக்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே சரியாக ஃபாலோ பண்ணப்பட்டுச்சான்னு தெரியல. ஒருவேளை ஃபாலோ பண்ணப்பட்டிருந்தா இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கள்ளச்சாராயம் குறித்து கடும் நடவடிக்கை தொடர்ந்திருந்தா இப்போ இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்காதே அப்படின்று மக்கள் கொந்தளிக்கிறாங்க. பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட பகுதியை சேர்ந்தவர்கள் ஏழை கூலி தொழிலாளிகள், அதீத விழிப்புணர்வு இல்லாத மக்கள் கூட சொல்லலாம். பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு 2 முறை டாஸ்மாக் மதுவின் விலையை உயர்த்திருக்கிறாங்க. அதனால குறைஞ்சபட்சம் ரூபாய் 200 இருந்தால் மட்டும்தான் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய அந்த ஐட்டம்ஸை வாங்கி குடிக்க முடியுது. ஆனால் 200 போதிய வசதி இல்லாததால், கூலி தொழிலாளிகள்ன்றதால கள்ளச்சாராயத்தை நாடி நிறைய பேர் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மது விற்பனை செஞ்ச பகுதி கிட்டவே போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காகவே டாஸ்மாக் மது விற்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனால் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதை கட்டுப்படுத்த முடியவே இல்லை பாருங்க. டாஸ்மாக் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தான் டாஸ்மாக் ஆரம்பிச்சாங்களாம். ஆனாலும் பாருங்க, கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தவே முடியல. 1937 அப்போதைய முதல்வர் ராஜாஜி சேலம் மாவட்டத்தில் மது விலக்கு அமல்படுத்தினார். 1948 அப்போதைய முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தமிழகத்தில் மது விலக்கு அமல்படுத்தினார். ஆனால் 23 ஆண்டுகள் அப்போதைய முதல்வர் கருணாநிதி மது விலக்கு தளர்த்தப்பட்டுச்சு. மதுவை மறந்திருந்த மக்கள் மதுவுக்கு அடிமையானாங்க. இன்னைக்கு 600க்கும் மேற்பட்ட மது கடைகள் இருக்கு. அரசு ஆண்டுக்கு ரூபாய் 50,000 கோடி இதன் மூலமா வருமானம் ஈட்டுது. மது விலை உயர்வு காரணமா மக்கள் கள்ளச்சாராயத்தையும் கஞ்சாவையும் நாடி போறாங்க. பொதுவா மது விலக்கை வலியுறுத்தும் போதெல்லாம் இந்த கள்ளச்சாராய சாவுகள் ஏற்படுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க, அரசும் சொல்லிட்டு வருது. ஆனால் மதுவிலக்குத்துறை அமைச்சரே மது விற்பனைக்கும் பொறுப்பேற்கிறார் அப்படின்றது ஒரு விந்தையான ஒரு விஷயம். டாஸ்மாக் மது கிடைத்த போதும் கள்ளச்சாராயம் விற்கப்படுதுன்னா அப்ப என்னங்க? இது பாருங்களேன், ஒரு முடிவில்லாம தொடர் கதையாகவே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் ரத்தத்தில் கலந்துள்ள விஷத்தன்மையை அகற்ற பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரத்த சுத்திகரிப்பு செய்யப்பட்டதா தகவல் வெளியாயிருக்கு. கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயத்தால் பலியான குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரங்களுக்கு தலா 50,000 நிதி வழங்கப்படும் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிவாரண அறிவிப்பு கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கும் விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் சாடி உள்ளாங்க. மேலும் உயிரிழந்தவங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. அரசியல் கட்சி தலைவர்கள்,
பிரபலங்கள் இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் போன உயிர் போனது தானே இரங்கலை தெரிவித்தாலும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாகவே அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்காது அப்படின்ட்டு தான் சொல்ல தோணுது. கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார், சிபிசிஐடி போலீசார், மதுவிலக்கு அமலாக்க போலீசார் என 3 பிரிவுகளும் விசாரணை நடத்திட்டு வராங்க. விஷ சாராய விவகாரத்தில் முக்கிய நபரை போலீசார் தீவிரமாக தேடிட்டு வராங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்களை ஒரே இடத்துல தகனம் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வருது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வராங்க. இன்னும் என்ன நடக்க போகுது, எப்படிப்பட்ட செய்திகள் வரப்போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். வல்லவன் உங்களில் ஒருவன்